பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக என்பதாக. கர்த்தருடைய காவலை காத்துக்கொள், கீப் த சார்ஜ் ஆஃப் த லார்ட் யுவர் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்ன வார்த்தைகளில் மிகவும் முக்கியமானது கர்த்தருடைய காவலை காத்துக்கொள் என்பதாய் காணப்படுகிறது. கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த மேன்மையான வாக்குத்தத்தம் தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைநிற்கும் என்பதும் அவனுடைய கற்ப பிறப்புகளில் ஒருவன் எப்பொழுதும் ராஜாவாக காணப்படுவான் என்பதும் ஆகும். அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் வரிசையில் சாலமோன் முதலாக ராஜாவானான். ஆகையால் அவன் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொண்டு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று தாவீது கட்டளையிட்டான். துவக்கத்தில் நன்கு துவங்கின சாலமோன் கடைசியில் வழி தவறி போய் கர்த்தருடைய காவலை காப்பதில் தோற்று போனான். தாவீதின் ராஜாங்கம் பிரிவதற்கும் இஸ்ரவேலில் விக்கிரக ஆராதனை வருவதற்கும் அவன் காரணமாகிவிட்டான். ஆசாரியர்களும் லேவியருமான ஆரோனுடைய குமாரர்களும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க வேண்டும் என்பது கர்த்தர் கொடுத்த கட்டளையாக காணப்படுகிறது. கர்த்தரை காவல் காக்க வேண்டும் என்று அல்ல, கர்த்தருடைய காரியங்களை பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் செய்ய வேண்டும் என்பதாகும். அதுபோல ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வருகிறவர்களால் தேவ சமூகம் தீட்டுப்படாமல் காத்து கொள்ள வேண்டும் என்பதும் அவர்களுடைய பணியாக காணப்பட்டது. ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்ததியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்ததியில் செத்தார்கள். ஆரோனும் அவன் குமாரரும் கர்த்தருடைய காவலை பயத்தோடும் நடுக்கத்தோடும் செய்த வேளையில் ஆசீர்வாதமும், துணிகரமாய் கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை செய்த வேளையில் தண்டனையையும் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் கர்த்தருடைய ஜனங்கள் நம் எஜமானாகிய ஆண்டவருடைய காரியங்களை காக்கிறவர்களாய் காணப்படுங்கள். சபைகள் பரிசுத்தமாய் காணப்படுவதற்கு நாம் காவல் காக்க வேண்டும். அசுத்தங்கள் உள்ளே பிரவேசியாதபடிக்கும் உலகமும் மாமிசமும் சபைக்குள் வராதபடிக்கும் நாம் வேலியாய் காணப்பட வேண்டும். பிசாசு மணவாட்டியை கரைப்படுத்துவதற்கு எல்லாவித ஆயுதங்களையும் வஞ்சகங்களையும் பயன்படுத்துகிற இந்நாட்களில் நாம் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய காவலை காக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் என்று கூறினார். சபையின் ஜனங்களை பாதுகாக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பட்சிக்கிற ஓநாய்களிடமிருந்தும் கர்த்தருடைய வழியை விட்டு விலகச் செய்யும் கபடர்களிடமிருந்தும் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிற பிசாசினிடத்திலிருந்தும் ஜனங்களை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. ஆதாமை சிருஷ்டித்த தேவன் அவனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவன் காவல் வேலையை சரியாய் செய்யாததினால் அவன் மனைவி ஏவாள் வஞ்சிக்கப்பட காரணமாகிவிட்டான். ஆகையால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் காத்து கொள்ளுகிற மேலான பொறுப்புகளையும் கூட கர்த்தர் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களிடமும் கொடுத்திருக்கிறார் என்பதையும் மனதில் கொள்ளுங்கள். வேலை ஸ்தலங்களில் உங்கள் எஜமான்களையும் நிறுவனங்களையும் காத்து கொள்ளுங்கள். அதற்குரிய கிருபைகளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்குரிய காரியங்களை பயத்தோடும் நடுக்கத்தோடு நாங்கள் செய்வது மாத்திரமல்லாமல் அதை பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்தில் அசுத்தங்கள் வராதபடி நாங்கள் மதிலாய் நிற்க எங்களை தாமே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய உன்னத பணியை மிகுந்த ஜாக்கிரதையோடு செய்ய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்.
சிறிதானதோ பெரிதானதோ உமக்காய் செய்கிற அத்தனை காரியங்களிலும் பயபக்தி காணப்பட கர்த்ததாமே உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்துருளும். இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.